ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா விக்கிட்டே இருக்குங்க. தண்ணி குடித்தாலே அந்த விக்கல் நிற்கலைங்க. அந்த வீணாக போன ராஜேஸ்வரி ரஞ்சிதா நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. நம்முடைய மல்லி தான் நம்ம கையால் சமைச்ச சாப்பாட்டை கூட சாப்பிட மாட்டாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மல்லிமா டாடாவுக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, அதை நிப்பாட்டணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படியே விக்கிட்டு இருந்தீங்களா உங்களை கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு விக்கல்ன்ட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது நம்முடைய வெண்பாவுமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா உங்களுக்கு விக்கல் வர்றது நின்றுச்சு, இப்போ நார்மல் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் வெண்பா நார்மல் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. மல்லியம்மா இது என்ன ட்ரிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இது ஒன்றும் இல்லை, அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த விக்கல் நின்றுன்னு எனக்கு எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நீ தேவையில்லாத வாசியெல்லாம் வளர்த்துக்காத அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களுடைய விக்கலை நிப்பாட்டுறதுக்காக யோசனை இந்த விஷயத்தை சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வராங்க. அந்த நேரத்தில் நம்முடைய மல்லி விஜய்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டுறாங்க. கேட்டுகிட்ட பாரு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா ராஜுமா நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ராஜியை நல்லாவே கிள்ளியை விட்டு ஏற்றி விட்றாங்க. புள்ளியை கிள்ளியை விட்டு தொட்டிலும் ஆட்டுறதுன்றது இதுதாங்க. தான் செய்கிற தப்பு நாம் தான் செய்கிறேன்றதை தெரியக்கூடாது, மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றதாக தெரியணும். அதுக்காக ராஜேஸ்வரி தூண்டிட்டு வேலை பார்க்குறாங்க இந்த ரஞ்சிதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஜய் எதுக்காக இங்கே இவ கூடலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைக்கா, நீ இந்த வீட்டிலேருந்து போயிட்ட, ஒரே அடியாக போய் தொலைஞ்சிட்டு இருந்தேன் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லுவார்னு சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் இல்லைக்கா நீங்கள் வெளியே போயிட்டு இருந்தீங்க, அதனால தான் நானே தோசை சுட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஆமாம் டாடா இவங்களாம் ஒரு ஆள், நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்றது கொஞ்சமாவது அவங்களுக்கு நினைப்பு இருக்கா? நல்லா ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு நல்ல நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கொழுது போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பா வயசுக்கு தகுந்த பேசு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை விஜய், நான் உனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பேன், ஆனால் ஒரு எமர்ஜென்சியால் நான் அப்படியே ரஞ்சிதாவை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே விஷயம் தானே அன்றைக்கி நம்முடைய மல்லிக்கு நடந்துச்சு. அவங்களுமே ஒரு எமர்ஜென்சி விஷயத்துக்காக தான் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த அர்த்தராத்திரியில் வீட்டை விட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அதை நம்முடைய விஜய்கிட்ட தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி நம்முடைய மல்லியை கெட்ட பொண்ணை காட்டிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். இன்றைக்கி இந்த ரெண்டு மூதியவங்களும் மேலே ஏன் விஜய் கோவப்பட மாட்டாருங்க? இது நியாயமான விஷயம் தானுங்க. அன்னைக்கு நம்முடைய மல்லி பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு கேட்டு இருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை எதுவுமே கேட்குறாரு. தான் அக்கா செஞ்சால் எது செஞ்சாலும் அப்படின்னு நல்லது தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்குது. முட்டாள் இருக்க வரைக்கும் நம்ம விஜய் மல்லிக்கு சந்தோஷம் இருக்காது. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.